Greetings of the day all. So, test discussion general English. அதாவது 2025 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் இப்போ தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கொஸ்டின் ஓவராலாக கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்துச்சு. ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின் எடுத்திருக்கவங்க மேக்ஸிமம் என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, டைம் அதிகமாக கன்சியூம் ஆயிடுச்சு சார். ஸோ அதான் மேஜர் எல்லாருக்கும் ஒரு கமெண்ட்டாகவே இருந்துச்சு. பட் ஓவராலாக கொஸ்டின் பார்க்குறப்போ ஓரளவு மாடரேட்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, அட் த சேம் டைம் ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது சார். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் த டிஸ்கஷன். சில்ட்ரன் லைக் டூ டூன்னு வந்துருச்சு. நம்ம இன்ஃபினிட்டிவ் டூ பக்கத்தில் V1 தான் வரும் அப்படின்னு தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணிட்டா, ஸோ ஸ்வாலோ அப்படின்றது ஈஸியாக டிகோட் பண்ணிடலாம். ஸ்வாலோ வரும், அட் த சேம் டைம் வேறு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்ச். ஸோ ரெண்டுமே ஸோ பாசிபிள் இருக்குது. ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சர். ஸோ இதை பார்த்தோம்னாலே இந்த ஆப்ஷன் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதில் என்ன சார் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா D இஸ் த ஆன்சர். 31254 இஸ் த ஆன்சர் சார். சரிங்களா? எஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. He wrote the book of glimpses of Indian history. இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ இது ஒன் ராங் அப்படின்னு டீகோட் பண்ணாலே ஈஸியாக ஆன்சர் வந்துடும் சார். ஸோ எல்லாமே ராங். ஸோ 2 and 3 ஒன்லி இஸ் ஆன்சர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, பேசேஜ். ஸோ பேசேஜ் பொறுத்தவரை நமக்கு ஓரளவு ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. ஓகே, ஸோ பேசேஜ் இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கெயின்ஸ் அப்படின்றது எதுவுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணல சார். சரிங்களா சார்? கொஸ்டினில் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு இருக்கும், பட் ஃபினான்ஷியல் கெயின்ஸ் அப்படின்றது எதுவும் இல்லை சார். ஸோ கேன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ பி ஒன்லி த ஆன்சர். ஸோ ஒன்லி பி இஸ் த ஆன்சர். அரேஞ்ச் த ஜம்பிள் சென்டென்ஸ் இன் த லாஜிக்கல் ஃபார்ம், சூஸ் இன் த கரெக்ட் ஆர்டர். ஓகே, ஸோ இதில் ஜம்பிள் சென்டென்ஸு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி இஸ் த ஆன்சர். CADB இஸ் த ஆன்சர். ஓகே, இந்த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஆர்டரிங் S1. ஓகே, ஸோ இது நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ ஜம்பிள் சென்டென்ஸ், அதே ஜம்பிள் சென்டென்ஸ் சார். இதில் இன்டெலெக்சுவல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி இன்டெலெக்சுவல் ஹிஸ்ட்ரி க்யூவில் தான் ஆரம்பிக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா S1Q. ஸோ எல்லாமே எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ B இஸ் த ஆன்சர். Which of the following is the British English? The word column A. ஓகே, British English, American English இதிலேருந்து நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இல்லை என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ D இஸ் த ஆன்சர். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட் பேர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கரைஜேட் அண்ட் ஹாம்பர்கன். ஸோ இதுக்கு D இஸ் த ரைட் ஆன்சர் சார். 1 and 3 ஒன்லி இஸ் ஆன்சர். ஓகே, ஸோ கிவ் இன்கரெக்ட் பேர்ஸ். அகெயின் இன்கரெக்ட் பேர்ஸ் தான் சார் கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 and 2 ஒன்லி இஸ் ஆன்சர். வாட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் த ஃபாலோயிங்? ஓகே சார், நல்ல ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வித் த வேர்ட் லைக் அப்படின்னு ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி மார்க்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெண்டே பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று மெட்டாஃபர் வருமா, இல்லை சிமிலி வருமா அப்படின்றது. நமக்கு வேர்டு லைக் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ லைக் வந்தாலே நம்ம ப்ராபப்ளி சிமிலி போட்டுடலாம் சார். சார் ஒரு சிலருக்கு என்ன டவுட் வரும், ரெண்டு விஷயங்களை அஸ்லைக் வச்சு தானே கம்பேர் பண்ணணும், இங்கே அஸ்லைக் வச்சு கம்பேர் பண்ணி அப்படின்னு இருக்கும். ஸோ பட் த வேர்ட் லைக்ன்றதை வச்சு நம்ம சிமிலின்றதை டீகோட் பண்ணுற மாதிரி தான் சார் இருக்கும். 8க்கு C இஸ் த ஆன்சர். ஸோ மெட்டாஃபர் வராது சார். Which of the following is the best synthesis of the two sentence using cause and effect relationship? Okay, so synthesis of sentence, ரெண்டு sentence join பண்ணணும். So using cause and effect relationship. இது cause and effect இதை வச்சே நம்ம டீகோட் பண்ணிடலாம். which இருக்கு இஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இதை எலிமினேட் பண்ணிடலாம். சோன் இருக்கு. ஸோ சோன்றது ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் தான். ஓகே, ஸோ அண்டுன்னு இருக்கு. அண்டுன்றது நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபேன் பாய்ஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அண்டுன்றது நமக்கு ஆன்சர் வராது சார். அஸ் அ ரிசல்ட் ஆஃப் இதுவும் நம்ம காஸ் அண்ட் எஃபெக்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு ப்ராபப்ளி ஒன்று பியாக இருக்கணும், இல்லை டியாக இருக்கணும். இது ரெண்டில் தான் ஆன்சர். இதில் பெஸ்ட் பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா D இஸ் த ஆன்சர். அஸ் அ ரிசல்ட் ஆஃப் த ஆன்சர் வரும். ஸோ D இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ இண்டிகேட்டிங் பொசசிவ் ஃபார்ம். பொசசிவ் ஃபார்ம் அப்படின்னா ஒன்றும் இல்லை சார், ஒன் ஹூ ஹோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் நான் என்ன வச்சுருக்கேன், எக்ஸ் நியூ பேக், என்கிட்ட ஒரு பேக் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னா ஸோ B இஸ் த ஆன்சர். ஸோ பொசசிவ் ஃபார்ம் கரெக்ட் அப்போஸ்ட்ரோஃபி இஸ் த B இஸ் த ஆன்சர் சார். ஸோ இதுக்கு B இஸ் த ஆன்சர். ஓகே, சூஸ் த கரெக்ட் சாய்ஸஸ். ஓகே, நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? எஸ், ஸோ உமன் அந்த ப்ரோஸ்லேருந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 and 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 11 ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த ஸ்ட்ரைட்டே புக்கிலேருந்து அப்படியே எடுத்திருப்பாங்க சார். ஓகே, எஸ், ஹூ இன்ஸ்பயர்ட் இதுக்கும் நமக்கு இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற ஆத்தரில் ஒரு சின்ன ஒரு சைடில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் இருந்தால் எடுத்திருப்பாங்க. யாரை ஷெர்லாக் ஹோம்ஸ் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் பெல். D இஸ் த ஆன்சர். D ஒன்லி இஸ் த ஆன்சர் சார்.
frame the question to get the following answer. Okay, இங்கே he has gone அப்படின்றது இதை வச்சு நமக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும் சார். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷனில் has அப்படின்ற வார்த்தை இருக்கணும். ஸோ எங்கேயுமே has அப்படின்றது இருக்காது, இங்கே haveன்ட் இருக்கும். ஹீக்கு have வராது சார். ஸோ has தான் வரும். ஸோ A is the answer. இதை வச்சே நம்ம ஈஸியாக டிகோட் பண்ணிடலாம். A is the answer சார். ஓகே, the passage rural community lacked access. Okay, again ஒரு passage கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட் லைக்லி ட்ரூ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க சார். ஸோ கேன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா yes, so B and D is the answer. So option A is the answer sir. Okay, you are the volunteer. Okay, again passage and scenario based like கேட்டிருக்காங்க சார். ஓகே, இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரிட்டி சப்போர்ட் என்கொயரி. அஃப்கோர்ஸ் சேரிட்டி சப்போர்ட், சேரிட்டியிலேருந்து நமக்கு சப்போர்ட் வரும். சேரிட்டி சப்போர்ட் என்கொயரி, மெட்டீரியல் ரிக்வஸ்ட் அஃப்கோர்ஸ் சினி டு ஸ்பெசிஃபிக் ஐட்டம்ஸ் மெட்டீரியல் ரிக்வஸ்ட் வரும். ஸோ டொனேஷன் ஐட்டமா எஸ் அஃப்கோர்ஸ் டொனேஷன் ஐட்டம் வரும். ஸோ ஏபிசி எல்லாமே வரும் சார். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஓகே, the people asked to dash the mistakes. நல்ல பாசிபிலிட்டிங்க பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே பாசிபிலிட்டி வரும் சார். கரெக்டும் வரும், ரெக்டிஃபை வரும். பட் பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ரெக்டிஃபை தான் நம்ம டீகோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டி இஸ் த ஆன்சர். ஸோ கரெக்டும் ஆக்சுவலாக ரைட் தான். ஸோ பார்ப்போம் டிஎன்பிசிக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்றது. ஓகே, ஸோ கிரியேச்சர் ஹேவிங் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கன் இஸ் நத்திங் பட் ஹெர்மோஃப்ரைட். ஸோ டி இஸ் த ஆன்சர். ஸ்ட்ரைட்டாகவே நமக்கு உண்மை சப்ஸ்டியூஷனில் நம்ம பார்த்துருப்போம். choose the correct word creation. Okay, word creation தான் கேட்டிருக்காங்க சார். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ நெகட்டிவ் ஆஃப் கன்சிஸ்டன்ட், கன்சிஸ்டன்ட்னா இன்கன்சிஸ்டன்ட். ஸோ எம்பார்க்னா டிஸ்எம்பார்க் இஸ் ஆன்சர். ஸோ பி இஸ் ஆன்சர். ஓகே, ஐபிசிசி, ஐபிசின்னு கேட்கல, ஐபிசிசின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். டி இஸ் ஆன்சர். ஸோ கமெண்ட் ஹவு அப்படின்றத வேர்டு வச்சு ஜாயின் பண்ணது. ஹவு இஸ் நத்திங் பட் ஆன் எ ஒயிட் பஸ் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் நம்ம பார்த்துருப்போம் கிளாஸில். ஆன் எ ஒயிட் பஸ் அப்படின்ற பார்த்துருப்போம். இதில் இந்த ஒயிட் இந்த ஹச்சை வச்சே நம்ம டீகோட் பண்ணிடலாம். ஹச் இஸ் த ஹவு. ஸோ இதுக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் ஆன்சர் சார். சபார்டினேட்டிங் அப்ஜெக்ஷன் வரும். ஓகே, ஸோ த ஃப்ரேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எ க்ரோன் மேட் ஆஃப் கோல்டு. ஓகே, த க்ரோன் மேட் ஆஃப் கோல்டு. த கோல்டு அப்படின்ற எதை என்கரேஜ் பண்ணுது? க்ரோனை சொல்லுது. ஸோ இதுக்கு அப்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் இஸ் ஆன்சர். ஏ இஸ் ஆன்சர். The three structures of positive degree. Okay, positive degree அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா. ஸோ என்னென்ன அஸ், ஸோ அஸ், அஸ், ஸோ நோ அதர், வெரி ஃபியூ இதெல்லாமே நமக்கு பாசிட்டிவ் டிகிரியில் பார்த்துருப்போம். அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஆன்சர். ஓகே, சூஸ் த கம்பேரிட்டிவ் டிகிரி. சூப்பர், கம்பேரிட்டிவ் டிகிரி இதை வச்சே நம்ம டீகோட் பண்ணிடலாம் சார். மோர் க்ரௌடட். ஓகே, ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணணும், ஒன்றும் இல்லை தேன் வரணும் சார். ஓகே, தேன் அது எதில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் மோர் ஈஸியர் அப்படின்னு ஒரு வேர்டு வந்திருக்கும். மோர் ஸ்மார்ட்டர் தான் வந்திருக்கும். ஸோ லெஸ் காம்ப்ளிகேட்டட் தான் வந்திருக்கும். ஓகே, ஸோ இதில் மோர் ஸ்மார்ட்டர் இட் இஸ் நத்திங் பட் டபுள் கம்பேரிட்டிவ். ஸோ ரெண்டு தடவை கம்பேரிஷன் வருது சார். டபுள் கம்பேரிட்டிவ் சார். ஆக்சுவலாக ஸ்மார்ட்டர் தான் வந்திருக்கணும் சரிங்களா. இங்கே மோர் ஸ்மார்ட்டர் தான் வந்திருக்கு. ஸோ ஏ பாசிபிலிட்டி இல்லை. ஸோ ஆன்சர் சி இஸ் ஆன்சர் சார். இது மோர் ஈஸியர்னு வந்திருக்கு சரிங்களா. ஈஸி, ஈஸியர். ஸோ மோர் ஈஸியர்னு வந்திருக்கு. ஸோ இதுவும் பாசிபிள் இல்லை சார். ஸோ சி இஸ் ஆன்சர். ஓகே, த கரெக்ட் சினானிம் காலம் ஏ காலம் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். மான் அப்படின்னா துக்கம் அப்படின்னு அர்த்தம் சார் சரிங்களா. ஸோ மான் அப்படின்னா ஸோ ஒரு சோகமான ஒரு நிகழ்வு. ஸோ மான் அப்படின்னா ஆன்வேஷ். வெயில் அப்படின்னா நமக்கு எஸ். ஸோ கன்சீல் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ quest இதை வச்சு டீகோட் பண்ணிடலாம். சர்ச் இதே கொஸ்டின் நம்மளோட மார்க் 2ல் நமக்கு இதே கொஸ்டின் அப்படியே நம்ம கேட்டிருப்போம். வெயில் எல்லாமே கேட்டிருப்போம் சார் சரிங்களா. ஸோ கேன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ பி இஸ் த ஆன்சர். Choose the right answer among these. Okay, so Nadia Bush, House of Elm Street அப்படின்ற போயம்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் poet often tempted, yes, so besides the house there was a tree. So B is answer. 2 and 3 only is answer sir. Passage, again passage வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். நமக்கு நல்லாவே தெரியும் பேசேஜ்னா ஈஸியாகவே இருக்கும். ஓகே, ஸோ ஒன்லி இதை வச்சு டீகோட் பண்ணிடலாம். ஏ வரவே வராது அப்படின்றது. ஏ வராதுன்னா ஸோ ரிமைனிங் எல்லாமே வரும் சார். ஸோ B is the answer. Sorry, B, C, D is the answer. Option A is the answer, sir. Okay. With the sense of optimism slowly creeping. Okay. Again ஒரு பேசேஜ் வச்சு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் சார். பேசேஜை நல்லா படிச்சுக்கோங்க. பேசேஜ்லேருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா பிக்கஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன பிக்கஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவர் இன்க்ரீசிங் லெவல் ஆஃப் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ். நான் பர்ஃபார்மிங் அசட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்த கடன் திரும்பி வரவே இல்லை. ஸோ இதுதான் மேஜர் சேலஞ்ச் இன் பேங்க் சார்.
ஸோ நான் பர்ஃபார்மிங் அசட் நம்ம எக்கனாமிக்ஸில் பார்த்துருப்போம் 90 days. ஸோ கொடுத்த கடன் திரும்பி வராது தான் நான் பர்ஃபார்மிங் அசட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் பிக்கஸ்ட் சேலஞ்ச் இன் பேங்க். ஸோ இதுக்கு சி இஸ் த ஆன்சர். ஈஸியாகவே இதை டிகோட் பண்ணிடலாம். ஓகே, விச் கொஸ்டின் டைப் illustrates the point, focus attention on idea of principle. ஐடியா ஆஃப் பிரின்சிபல் இதை வச்சே டிகோட் பண்ணிடலாம். ரெட்டாரிக்கல் கொஸ்டின் இஸ் ஆன்சர். நமக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் என்ன இதை பற்றி நம்ம பார்த்துருப்போம் சார். ஓகே சார், ரீஃபாரஸ்டேஷன். ஓகே, ரீஃபாரஸ்டேஷன் வச்சு நம்ம கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் டிக்ரீஸ், ஸோ இன்க்ரீஸ் பயோடைவர்சிட்டி. ஸோ ஏ வராது. ஸோ ஏ எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஓகே எல்லா ஆப்ஷனும் எலிமினேட் ஆகிரும். சி இஸ் ஆன்சர். ஈஸியான கொஸ்டின் சார், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ நாட் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபார்மல் லெட்டர். ஃபார்மல் லெட்டருக்கு எது இதில் கரெக்டாக வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஸ் ஸ்லாங் அண்ட் அன்ப்ரொஃபஷனல் எக்ஸ்பிரஷன். ஸோ இது இன்ஃபார்மல் லெட்டருக்கு வரும் சார், இன்ஃபார்மல் லெட்டருக்கு வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் சி இஸ் ஆன்சர். ஸோ 30க்கு சி இஸ் ஆன்சர் சார். ஓகே, complete the blanks of phrasal verbs. ஓகே, ஸோ இதை பொறுமையாகவே நம்ம டிகோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். சாரி. ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெர் அப்படின்னு இருக்கு, இங்கே ட்ராப் அப்படின்னு இருக்கு, டூ அப்படின்னு இருக்கு, இட்டுன்னு இருக்கு. ஸோ இது பக்கத்தில் என்னென்ன ஃப்ரேசல் வேர்ப்ஸ்லாம் வரும் அப்படின்றத கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹெர் அப்படின்றதுக்கு எஸ். ஸோ ஹெர் அப், ஸோ ட்ராப் இன், எஸ். ஸோ அப்படி டீகோட் பண்ணாலே டி இஸ் ஆன்சர் சார். ஈஸியாகவே இதை டீகோட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சாலே ஈஸியாக டீகோட் பண்ணிடலாம் சார். ஓகே, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் த வேர்ட் விச் டினோட்ஸ் த ஃபாலோயிங். ஓகே, கரெக்ட் ஸ்பெல்லிங். ஸோ சி இஸ் ஆன்சர் சார். சரிங்களா? ஸோ போர் ஈஸி இஸ் ஆன்சர். ஓகே, ஸோ கரெக்ட் இன்ஃபினிட்டிவ். ஓகே, ஸோ இதில் கரெக்ட் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் 2 + V1. ஸோ இதில் எங்கே இன்ஃபினிட்டிவ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே டு டேக்குன்னு இருக்குது, டு டேக்கிங் நமக்கு வராது சார். ஸோ ஈஸியாகவே டிகோட் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். 2 + V1 இது ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் சார் இருக்குது, வேறு எதுலையுமே இல்லை. ஈஸியான கொஸ்டின் சார். ஓகே, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆஃப் அண்டர்லைன் த வேர்ட்ஸ். ஹேவிங் கெயினட். ஓகே, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் சார். ஹேவிங் கெயின்னு இருக்குது. ஸோ ஹேவிங் வச்சு டீகோட் பண்ணால் பார்ட்டிசிபிள் போட்டுடலாமா சார், ஆர் ஜெரண்ட் போட்டுடலாமா அப்படின்னு நம்ம டீகோட் பண்ணிட முடியாது. பட் இதில் என்ன ஒரு செக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சென்டென்ஸை மர்ஜ் பண்ணுது. ஸோ 2 கிளாஸை மெர்ஜ் பண்ணுது. ஸோ ஆன்சர் காம்பவுண்ட் ஜெரண்ட் இஸ் ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் ஸோ பி இஸ் ஆன்சர் சார். ஸோ பார்ட்டிசிபிள் வராது, ஜெரண்ட் வராது சார். சரிங்களா? ஸோ ஏன்னா ஹேவிங் இருக்குது, ஹேவிங் நம்ம ஜெரண்ட்டில் போட முடியாது. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் காம்பவுண்ட் ஜெரண்ட் இஸ் ஆன்சர். ஓகே, ஐடென்டிஃபை த பார்ட்டிசிபிள் இன் கிவன் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இதில் என்ன பார்ட்டிசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பார்க்கிங் இஸ் த பார்ட்டிசிபிள். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ஜெரண்ட்டுக்கும் பார்ட்டிசிபிளுக்கும் டிஃப்ரென்ஸ். ஜெரண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ டென்ஸை நமக்கு டினோட் பண்ணது அதுவும் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி தான் வரும். டென்ஸை டினோட் பண்ணாது சார். பார்ட்டிசிபிள் சேமே, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளும் அதே மாதிரி தான் வரும். ஸோ ஆன்சர் ஸோ பார்க்கிங் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ லெட் அப்படின்னு இருக்கு. லெட்டை வச்சே நம்ம கொஸ்டின் டேக் ஈஸியாக டீகோட் பண்ணிடலாம். லெட்டுன்னு வந்தாலும் எனக்கு என்ன வரும், ஷால் வி இஸ் த ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, ஐடென்டிஃபை த பொய்டிக் ஒர்க்ஸ். நம்ம அதை கிளாஸ் எடுக்கும்போதே சொல்லியிருப்போம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ இந்த அதே கொஸ்டின் தான் இங்கே கேட்டிருக்காங்க. ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஸோ ரோட் நாட் டேக்கன், ஜங்கிள் புக், மெண்டிங் வால், ட்ரெஷர் ஐலாண்ட். ஸோ கேன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரோட், வால். ஸோ சி இஸ் ஆன்சர். சரிங்களா? ஸோ 1 and 3 ஒன்லி இஸ் ஆன்சர் சார். ஓகே, ஸோ கிரீவ் பட்டேல் ஆன் கில்லிங் ட்ரீ, வியூஸ் ஆன் திஸ் போயம். ஸோ உங்களோட வியூ, கிரீவ் பட்டேல் எழுதுனாலும் உங்களோட வியூ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரி, நல்ல விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ஏ சிம்பிள் ஜாப் நைஃப் வில் கட் த ட்ரீ. ஓகே, ஸோ இதுதான் ஸோ கரெக்ட் அப்படின்னு கேட்கல சார். சரிங்களா? உங்களோட வியூ என்ன அண்டு நாட் அக்ரி. ஸோ உங்களோட வியூ என்ன, இதில் எது அக்ரி பண்ணிக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. ஏ சிம்பிள் ஜாப். ஸோ 2வும் ஏ ஸ்ட்ரென்த் ஆஃப் த ட்ரீ லைஸ் ஆன் பிக் பிரான்ச்சஸ். ஸோ இது 2 தான் ஐ மீன் நாட் அக்ரியாக இருக்குது. மீதி எல்லாமே ஓகே, ஓரளவு கரெக்டாக தான் சார் இருக்குது. ஸோ இதுக்கு பி இஸ் ஆன்சர். 2 and 4 ஒன்லி இஸ் ஆன்சர். ஓகே, ஸோ ஃபாஸ்டர் தன் சீட்டாஸ் நமக்கு நல்லாவே தெரியும். கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். காமெட் அப்படின்ற ஒரு போயமில் வரும் சார். ஓகே, வித் டெய்ல் பிக் மைல்ஸ். ஓகே, ஸோ இது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நல்ல விஷயம் நோட் பண்ணிக்கங்க. இதுவும் கொஞ்சம் கன்ஃபியூசிங் கொஸ்டின் தான். ஓகே, இதுக்கு என்ன நம்ம போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேன் வருது சார். சிமிலியை பார்த்தீங்கன்னா ஆஸ் லைக். ஸோ இது வந்தால் தான் சிமிலி. பட் புக்குக்கு பின்னாடி டேனும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, இந்த கொஸ்டினுக்கு இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க சார். ஸோ இதுக்கு நமக்கு சிமிலி இஸ் த ஆன்சர். இமேஜரி போட வேண்டாம் சார். ஸோ ஏன்னா டேன், ஸோ தட்ஸ், ஸோ தேன் அண்டு ஸோ இதை வச்சே நம்ம டீகோட் பண்ணால் சிமிலி தான் வரும். ஸோ இமேஜரி போட்டாலும் கரெக்டு தான். பட் டிஎன்பிசிக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். சிமிலி இஸ் ஆன்சர் சார். சரிங்களா? ஏன்னா ஸ்கூல் புக்குக்கு பின்னாடி அப்படியே கொடுத்துருப்பாங்க இந்த இது. சரிங்களா? ஓகே, அகெயின் பேசேஜ் இ சேவை சென்டர்ஸ். ஓகே, இ சேவை சென்டர்ஸ் இதோட
மென்ஷன் இந்த பேசேஜ் பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ செகண்ட் லைனில் வந்திருக்கும் சார். டு ஃபெசிலிட்டேட் ஆன்லைன் டெலிவரி எசென்சியல் கவர்மெண்ட் சர்வீஸ், பி இஸ் ஆன்சர். ஓகே, அண்ட் தென் த பேசேஜ் இம்ப்ளைஸ் த லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் இ சேவை பிரைமரி ரிலைஸ் ஆன். ஓகே, லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டியாக இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. பிரிட்ஜிங் டிஜிட்டல் ஒன்றும் இல்லை, ரூரல் கிராமப்புறங்களுக்கும் நம்ம என்ன கொடுக்கணும்னா இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். எஸ், பிரிட்ஜிங் த டிஜிட்டல் டிவைட் அண்ட் மெயின்டைனிங் த ரோபஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ சி இஸ் ஆன்சர். ஓகே, in context of the passage, streamline. Okay, streamline அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா simplify is the answer சார். ஃபர்ஸ்ட் லைன்லேயே இருக்கும். ஓகே, இ சேவை சென்டர் கார்னர் ஸ்டோன் ஆஃப் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ். ஸ்ட்ரீம்லைன் சிட்டிசன் அக்சஸ் டு எசென்சியல் சர்வீஸ் அப்படின்னா ஸ்ட்ரீம்லைன் இட் இஸ் நத்திங் பட் சிம்பிளிஃபை. சரிங்களா? எஸ், ஸோ இதுக்கு பி இஸ் ஆன்சர். ஓகே சார். டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஆஃப் சிட்டிசன் அக்சஸ் டு த கவர்மெண்ட் சர்வீசஸ். ஓகே, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் இன்ஃபர்ட். ஓகே, இதில் இருந்து என்ன உங்களுக்கு புரியுது, பெஸ்ட் இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க சார். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ கவர்னன்ஸ் இன்க்ரீஸ் டிரான்ஸ்பரன்சி. ஓகே, ஸ்ட்ரீம்லைன் ப்ராசஸ், பப்ளிக் ட்ரஸ்ட். ஓகே சார், பி அண்ட் சி இஸ் ஆன்சர். ஸோ ஆன்சர் சி இஸ் ஆன்சர் சார். ரெனியூபிள் எனர்ஜி, இதே கொஸ்டினை நம்மளோட மார்க் டெஸ்ட்லையும் கேட்டிருப்போம் சார். ரெனியூபிள் எனர்ஜி வேர்ட் மறாமல் அப்படியே கேட்டிருப்போம். சரிங்களா? பெஸ்ட் சம்மரைஸ், இதில் என்ன ஷார்ட்டாக சம்மரைஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெனியூபிள் எனர்ஜி கேஸ் நோ இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். இதை மட்டுமே நம்ம எலிமினேட் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் வந்து சார். ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்குது. ஸோ டி இஸ் ஆன்சர். யூ ஆர் நியூலி அப்பாயிண்டட் த சிவில் சர்வெண்ட். ஓகே, டிபார்ட்மெண்ட் நமக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸில் இருந்து கேட்டிருக்காங்க சார். ஓகே, ஸோ யூ ஆஸ்க்டு த கம்யூனிகேட் டிபார்ட்மெண்ட்ஸ் இனிஷியேட்டிவ் டு பப்ளிக். ஸோ எது நெகட்டிவாக வராதோ ஸோ அதுதான் சார் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ பிஎன்டி மட்டும் தான் நமக்கு நெகட்டிவாக வராது. ஸோ பிஎன்டி இஸ் ஆன்சர். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர், idioms அண்ட் phrases டு கிவ் த பேர்ஸ். ஸோ இது கொஞ்சம் யோசிக்க வைக்கிற கொஸ்டின் தான் சார். ஓகே, ஸோ இன்கரெக்ட் பேர்ஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எஸ், 2 and 4 இஸ் ஆன்சர் சார். ரிமைனிங் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. 2 and 4 இஸ் த இன்கரெக்ட் கொஸ்டின். ஸோ டு ப்ரோ பீட் அப்படின்னா புள்ளி பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதை வச்சு நீங்கள் டீகோட் பண்ணிடலாம். ஸோ 2 and 4 இஸ் த ஆன்சர். இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம். ஓகே, இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. யூ ஹாவ் டு பி தேர் ஆன் மண்டே வில் பி. ஓகே, யூ ஹாவ் பி தேர் ஆன் மண்டே. இது எப்படி இன்ட்ராகேட்டிவ் ஃபார்மில் மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, வில் யூ பி தேர் ஆன் மண்டே. ஓகே, ஸோ பாசிபிள் இருக்குது. would you வராது, கேன் யூ வராது. கேன் யூன்றது நமக்கு எப்போ யூஸ் பண்ணணும்னா எபிலிட்டி பேஸ்டில் தான் நம்ம கேன் யூ யூஸ் பண்ணணும் சார். ஸோ பாசிபிலிட்டி பேஸ்டு வந்தாலே ஸோ வில் யூ தான் யூஸ் பண்ணணும். ஸோ 47க்கு ஏ இஸ் த ஆன்சர். பாசிபிலிட்டி. சரிங்களா? எஸ், ஓகே. ட்ரான்ஸ்ஃபார்ம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், கிவ் மீ எ புக் இன் டு த அப்ரிசியேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதுவும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி உள்ள கொஸ்டின் தான் சார். சரிங்களா? ஸோ இன்டு அன் அப்ரிஷியேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஐ எம் கிளாட் தட் யூ ஆர் கிவன் புக். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் யூ புக். ஓகே, அப்ரிஷியேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா எஸ். ஸோ பி இஸ் ஆன்சர் சார். பி இஸ் த பெஸ்ட் பாசிபிலிட்டி. ஆர் எல்ஸ் ஐ அப்ரிஷியேட் யூ கிவிங் எ புக் இஸ் த நாட் கரெக்ட் ஃபார்ம் சார். ஸோ ஒய் டோன்ட் யூ இதை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ பி இஸ் த ஆன்சர் சார். ஸோ சியும் கரெக்டான பாசிபிலிட்டி தான். எஸ், கவர்மெண்ட் கீ வரட்டும். ஸோ என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். ஸோ பி இஸ் ஆன்சர். சூஸ் த கரெக்ட் வேர்ப். ஸோ ஃபார்ம் ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. டாக்ஸ் யூஸ்வலி. ஓகே, யூஸ்வலி எப்படின்னு வந்துருச்சு. யூஸ்வலி, ஆல்வேஸ், நெவர் இந்த மாதிரி வந்துச்சுனாலே கண்டிப்பாக என்னவா இருக்கணும், ப்ரெசன்ட் டென்ஸ் தான் சார் வரும். சிம்பிள். யூஸ்வலின்னு வந்துருச்சு. இதில் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா பி மட்டும் தான் இருக்குது. பி இஸ் ஆன்சர். சேஸ் தான் சார் வரும். ஓகே, இஃப் யூ ஹேட், இஃப் கண்டிஷனல் கிளாஸ். ஓகே, இஃப் ஷீ ஹேடுன்னு இருக்கு. ஸோ கம்பல்சரி பின்னாடி என்ன வரும்னா ஹாவ். எப்படி வரும்? வுட் ஹாவ் அப்படின்னு வரணும் சார். அவ்வளோதான். ஓகே, ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஸ், ஏ இஸ் ஆன்சர். வுட் ஹாவ் பாஸ்டு தான் வரும். எஸ், ஏ இஸ் ஆன்சர். ஓகே, எஸ், எக்ஸாம்பிள் ஆஃப் சி ஃபீவர். ஓகே, இதில் சி ஃபீவர் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, நல்ல ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் ஃபார் சவுண்ட் இமேஜஸ் ஆஃப் சி ஃபீவர். ஓகே, சவுண்ட் இமேஜஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க சார். ஸோ இதுவும் கவர்மெண்ட் என்ன கீ கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். பட் ஸோ ஆன்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சீகல்ஸ் கிரைன்றது இதில் வரா சார். 2 மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா? சவுண்ட் இமேஜரியில் ப்ராபப்ளி சீகல்ஸ் கிரை வரும். பட் ஸோ பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஸோ செயில், சேக்கிங்ஸ், வின் சாங்ஸ் ரெண்டுமே வரும். ஸோ 5, 6 நம்ம டீகோட் பண்ணோம்னா ப்ராபப்ளி நம்ம பிஏ தான் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். பி இஸ் ஆன்சர். ஓகே, சாம்பிங்னா நம்ம ஹார்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹார்ஸ் வந்து ஸோ மின்னு சாப்பிடுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாம்பிங் இஸ் நத்திங் பட்
மஞ்சிங் அண்ட் chewing. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக டீகோட் பண்ணிடலாம். ஏக்கு 3 வரும். ஸோ ஏ இஸ் த ஆன்சர் சார். Translate the following sentence into the English. Okay. நாளை இந்நேரத்திற்குள் நான் இந்த வேலையை முடித்திருப்பேன். ஓகே. ஸோ முடித்திருப்பேன் இஸ் நத்திங் பட் ஃபியூச்சர் டென்ஸ். இது ப்ராபப்ளி என்ன ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதான் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் திஸ் ஒர்க் பை டுமாரோ அப்படின்னு தான் வரும் சார். சரிங்களா? பட் வேற பாசிபிலிட்டி என்ன இருக்குன்னா பை திஸ் டைம் கம்பல்சரி வேணும். ஏன்னா இந்நேரத்திற்குள் அப்படின்னு இருக்கிறதுனால பை திஸ் டைம் இருக்கணும். ஸோ ப்ராபப்ளி நமக்கு டியும் போட்டுக்கலாம். பட் ஏ இஸ் ஆன்சர் சார். நம்ம ப்ராபப்ளி டியும் கரெக்டான வர மாதிரி தான் இருக்கும். பட் ஆக்சுவல் இங்கிலீஷ் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் த ஆன்சர். எஸ். கீ டிஎன்பிசி என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். டியும் நமக்கு பாசிபிலிட்டியாக கரெக்ட் தான் சார். சரிங்களா? இந்நேரத்திற்குள்னா நம்ம பை திஸ் டைம் போகிற மாதிரி தான் இருக்கும். பார்ப்போம் டிஎன்பிசி என்ன கீ கொடுக்குறாங்க அப்படின்றது. ஓகே சார். they were being. ஓகே, வேர் பீயிங் அப்படின்னு வந்துருச்சு. ஈஸியாகவே சொல்லிடலாம். பீயிங் இஸ் நத்திங் பட் ஸோ வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்னே சொல்லலாம் சார். வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜினா நமக்கு கண்டினியூஸ் அப்படின்னாலே என்ன வேர்டு வந்திருக்கணும்? கொண்டு அப்படின்னு வந்திருக்கணும் சார். கொண்டு அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் கொண்டு அப்படின்றது. ரிமைனிங் எதுவுமே வரல சார். ஸோ ப்ராபப்ளி பி இஸ் ஆன்சர். The passage cryptocurrencies and traditional stocks both involve investment. So again passage வச்சு கேட்டிருக்காங்க. So you can answer பார்த்தீங்கன்னா yes, passage, stocks, descript. So accurately compare the cryptocurrencies. Okay. So A is the answer. Both B and D is the answer. Okay. Passage. First water is heated, then it's boiled. Next steam is produced. Finally the steam cools and condenses. So கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்லி டிஸ்கிரைப்ஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் தி ஈவெண்ட்ஸ். ஓகே, இதில் எந்த இது ஈவெண்ட்டை அப்படியே சீக்வன்ஸாக சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் பி அண்ட் சி இஸ் ஆன்சர் சார். ஸோ வாட்டர் இஸ் ஹீட்டட் பிஃபோர் இட் பாயில்ஸ் அண்ட் தென் ஸ்டீம் கூல்ஸ் கண்டென்சஸ் ஆஃப்டர் இட் ப்ரொடியூசஸ். ஸோ பி அண்ட் சி இஸ் ஆன்சர். ஸோ இதுக்கு டி இஸ் ஆன்சர். In the legal context, which of the following sentence use the word right appropriately? Okay, so எது லீகல் கான்டெக்ஸ்ட்ல நல்ல ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இன் லீகல் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. லீகல் கான்டெக்ஸ்ட்ல எது கரெக்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் யுவர் ரைட். பி ஒன்லி பி இஸ் ஆன்சர் சார். சரிங்களா? எஸ், ரைட் டைரக்ஷன் வரும், எல்லாமே வரும். பட் இன் லீகல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. லீகல் கான்டெக்ஸ்ட்னா நம்ம பி மட்டும் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். பி இஸ் ஆன்சர். நமக்கு ஐ வாண்டட் டு ரைட் ஆர் ராங். ஸோ ரைட்டு ராங் எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கும். பட் லீகல் கான்டெக்ஸ்ட்ன்றப்ப நம்ம ஸோ பி மட்டும் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்லி பி இஸ் ஆன்சர். விச் பேர் இஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹோமோஃபோன்ஸ்? ஓகே, ஹோமோஃபோன்ஸில் இதில் எந்த பேர் கரெக்ட் அப்படின்னு பார்ப்போம். இதே கொஸ்டின் அப்படியே நம்ம மார்க் 1ல் நம்ம கொடுத்துருப்போம் சார். சரிங்களா? ஸோ சி பியர் அண்ட் பேர் இஸ் ஆன்சர். சி இஸ் ஆன்சர். ஷி இஸ் நாட் சேஞ்சிங் ஹர் ட்ரெஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் திஸ் இன்ட்ராகேட்டிவ்? ஓகே, இன்ட்ராகேட்டிவ் ஃபார்மில் ஸோ எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க சார். ஓகே, எஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் திஸ் இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்? ஓகே, ஸோ இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லேருந்து எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸி சார். ஓகே, சி இஸ் ஷி அப்படின்றத ஷி இஸ் அப்படின்னு மாற்றிடுங்க. ஷி இஸ் நாட் சேஞ்சிங் ஹர் ட்ரெஸ். அவ்வளோதான் சார். இதை ரெண்டு சேஞ்ச் பண்ணாலும் ஆன்சர் வந்துடும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டி இஸ் த ஆன்சர். ட்ரான்ஸ்ஃபார்ம் த சென்டென்ஸ் இன் டு த நெகட்டிவ். ஓகே, ஸோ நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இதை நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டூ அப்படின்னு வந்துச்சுனாலே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூன்னு வந்துச்சுனாலே ஸோ அப்படின்னு தான் சார் வரும். ஸோன்றது இந்த ஒரு இதில் தான் இருக்குது. ஸோ பி இஸ் த ஆன்சர். சரிங்களா? ஷி இஸ் ஷோ ஷர்ட் தட் ஹி கேனாட் பி சீட்டட். ஸோ இதான் சார் வரும். சரிங்களா? ஸோ பி இஸ் த ஆன்சர். கன்வெர்ட் த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் ஹேட் ஷி நோன் இட் ஏர்லியர் இன்டு த அசர்ட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசர்ட்டிவ் இன்டு த அசர்ட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா ஐ விஷ் அப்படின்னு தான் சார் வரும். சரிங்களா? ஐ விஷ் ஹேட் நோன் இட் ஏர்லியர் அப்படின்னு தான் வரும். ஸோ ஆன்சர் பி இஸ் ஆன்சர். த மீனிங் ஆஃப் பவர் ஆஃப் ரீபர்கஷன். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பிளசன்ட் எஃபெக்ட். ஸோ 62க்கு அன்பிளசன்ட் எஃபெக்ட் இஸ் ஆன்சர். எஸ், ஈஸியான கொஸ்டின் சார். சி இஸ் ஆன்சர். which of the following is not included memo? ஓகே, ஸோ மெமோ அப்படின்றத நம்ம கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒரு சீனியர் ஆஃபீஸர், ஐ மீன் நாட் சீனியர் ஆஃபீஸர், ஒரு குரூப் அண்ட் கேடரில் உள்ள ஆஃபீஸர், ஸோ ஆஃபீஸில் யாராவது லேட்டாக வந்தாலோ, ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஏதாவது பிரைப், ஸோ மிஸ்டேக் ஏதாவது பண்ணாலோ, ஸோ மெமோ கொடுக்குறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே அந்த இது முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இதில் எது நாட் இன்க்ளூடட், எது வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீட்டிங்ஸ் அண்ட் சல்யூட்டேஷன் மட்டும் தான் சார் வராது. ஸோ அதுக்கு பி இஸ் ஆன்சர். ஓகே,
which of the following is the suitable salutation for formal letter? Suitable salutation பார்த்தீங்கன்னா dear, sir and madam. B is the answer. ஈஸியான question sir. Okay. இந்த மெமோ நம்ம கிளாஸ்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ லாஸ்ட் டெஸ்ட்லையும் ஜென்ரல் இங்கிலீஷ் 10th டெஸ்ட்லையும் இந்த மெமோ வச்சு கொஸ்டின் கொடுத்துருப்போம் சார். ஓகே. அக்ரானிம் ஆஃப் த டேர்ம் DGTD. ஓகே, DGTD அப்படின்னா என்ன அக்ரானிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் இஸ் ஆன்சர். டி இஸ் ஆன்சர் சார். ஓகே. பறவைகள் பறக்கின்றன. ஓகே, சிம்பிள் சார். இதை தமிழ் டிரான்ஸ்லேஷன் சார், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பெஸ்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி பேட்ஸ் ஆர் ஃப்ளைங் இஸ் ஆன்சர். ரொம்ப ஈஸியானது. இதே தான் நம்ம கிளாஸ்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகே, பேட்ஸ் ஆர் ஃப்ளைங் இஸ் ஆன்சர். 66க்கு ஆன்சர் ஏ இஸ் ஆன்சர் சார். ஓகே, வாட் இஸ் த வேர்ட் டிரான்ஸ்லேஷன் இஸ் கால்ட்? ஓகே, ஸோ வேர்ட் பை வேர்ட் அப்படின்னு கேட்கல, வேர்ட் ஃபார் வேர்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. வேர்ட் ஃபார் வேர்ட்னா லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் சார். ஸோ வேர்ட் பை வேர்ட்னா நம்ம மிஷின் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ வேர்ட் ஃபார் வேர்டு தான் கேட்டிருக்காங்க, லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். ஸோ பி இஸ் ஆன்சர். பிக் த கரெக்ட் இங்கிலீஷ். தூண்டி விடாதே. ஓகே, தூண்டி விடாதே அப்படின்னா டோன்ட் இன்டியூஸ் மீ இஸ் ஆன்சர். சரிங்களா, ஏ இஸ் ஆன்சர். அகெயின் நமக்கு பேசேஜ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். பேசேஜ்லேருந்து நமக்கு மேத்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஓகே, ரிதமெட்டிக் கிளாண்டிங் அப்படின்னா எஸ். ஸோ ப்ரொவைட் ஆடிட்ரி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஏக்கு 2. ஸோ இது மட்டும் தான் சார் இருக்குது. சி இஸ் ஆன்சர். ஓகே, மான்ஃபுல் விசில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹைலைட்ஸ் த பேஸ் ஆஃப் த ட்ரெயின். ஸோ அதுக்கு டீகோட் பண்ணால் சி இஸ் ஆன்சர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் சார். ஓகே, கம்ப்ளீட் த சென்டென்ஸ் பிலோ சூஸிங் த சூட்டபிள் வேர்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ஷன்ஸ் கிவன். ஸோ இதில் எது சூட்டபிள் வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஹீ இஸ் அட் டேஸ் in the organization அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Helm of affairs in the organization. So D is the answer. Okay, complete the sentence is given below choosing the most appropriate words from the options given அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ் ஐ வாஸ் பார்ன் ஆன் எக்ஸாக்ட்லி த சேம் டே அஸ் மை ஒய்ஃப். என் ஒய்ஃப் பார்ன் ஆனோ நான் பார்ன் ஆனோ ஒரே டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாசிபிலிட்டி ஃபன்னிலி எனஃப் இஸ் ஆன்சர். டி இஸ் ஆன்சர் சார். இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபன்னிலி எனஃப், டி இஸ் ஆன்சர். A famous celebrity, okay, so wants to experience a normal day without being recognized visited the local bookstore. Okay, so நமக்கு கூகுள் குரோம்லாம் பார்த்துருப்போம். சரிங்களா, நம்ம சர்ச் பண்ணுறது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னா இன்காக்னிட்டோ மோட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதுக்கும் இன்காக்னிட்டோ அப்படின்னா யாருக்குமே தெரியாமல் அப்படின்னு அர்த்தம். ஸோ 72க்கு சி இஸ் ஆன்சர். ஓகே, சினானிம். ஓகே, மெண்டேஷியஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ட்ரூத்ஃபுல் இஸ் ஆன்சர். சரிங்களா, மெண்டேஷியஸ் அப்படின்னா அன்ட்ரூத்ஃபுல் இஸ் ஆன்சர். ஓகே, ஸோ கரெக்ட் ஆன்டானிம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்போசிட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க சார். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெக்லெஸ்னஸ் அண்ட் அக்கர்ட் இஸ் ஆன்சர். சி இஸ் ஆன்சர். ஓகே, இதில் பி இஸ் ஆன்சர் சார். சரிங்களா, எஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்? ஓகே, இதில் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹூ ஆர் யூஸ் இன்ட்ராகேட்டிவ். ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி. இது மட்டும் தான் சார் இம்பரேட்டிவ். சி இஸ் ஆன்சர். ஓகே, let my head be shattered to pieces is an. let அப்படின்னு வந்துருச்சு. let அப்படினாலே imperative sentence. C is the answer. Okay. Transform the following assertive sentence into the imperative sentence. Okay, assertive to imperative அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, you should answer all the question. நமக்கு கிளாஸில் என்ன பார்த்துருப்போம், should அப்படின்னு பார்த்துருப்போம். பட் இதில் should you delete பண்ணிட்டா ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் இஸ் ஆன்சர் சார். ஸோ பி இஸ் ஆன்சர். சரிங்களா, ஸோ காமனாக நம்ம மாடல்ஸ் எலிமினேட் பண்ணிடணும், சப்ஜெக்ட் எலிமினேட் பண்ணிடணும் சார். ரிமைனிங் அப்படியே நம்ம சொன்னால் அதான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ பி இஸ் ஆன்சர். வாட் இஸ் த பொட்டன்ஷியல் பெனிஃபிட் ஆஃப் ஃபியூச்சர் ப்ரூஃபிங் எ பிஸ்னஸ்? ஒரு பிஸ்னஸ்க்கு ஃபியூச்சர் ப்ரூஃபிங் கம்பல்சரி தேவை. ஃபியூச்சர் ப்ரூஃபிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், என்ஹான்ஸ்டு டு த மார்க்கெட் சேஞ்சஸ் இஸ் ஆன்சர் சார். சரிங்களா, ஸோ சி இஸ் ஆன்சர். Okay, dash is prolonged. Yes, again one word substitution. Yes, prolonged talking by the senator or senators for the purpose of delay in hope the forcing the majority to give up the proposal being debated. Okay, so answer பாத்தீங்கன்னா so filibuster is the answer. So 79 C is the answer. Okay. Matronymic அப்படின்றத நம்ம கிளாஸ்ல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். patronymic அப்படின்னா so நேம் ஆஃப் த ஃபாதர் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ மேட்ரோனிக் அப்படின்னா நம்ம நேம் ஆஃப் த மதர், சாரி நேம் ஃப்ரம் த மதர், நேம் ஆஃப் த மதர். ஸோ இதுக்கு ஏ இஸ் ஆன்சர். மேட்ச் த வேர்ட்ஸ் வித் சூட்டபிள் பேர்ஸ் ஆஃப் த வேர்ட்ஸ். ஓகே, ஸோ
லைட்ஸ் வச்சே நம்ம டீகோட் பண்ணிடலாம். லைட்ஸ்னா ஃப்ளிக்கர், லைட்னா ஃப்ளிக்கர் ஆகும். ஸோ ஃப்ளிக்கர் ஆகிட்டு ஆன் ஆஃப் ஆகும் அப்படின்னு நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். ஓகே சார். ஸோ இதை வச்சு டீகோட் பண்ண என்னென்ன பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வராது சார். ஸோ பாசிபிலிட்டி இது ரெண்டில் தான் வரும். ஓகே, வால்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிரம்பிள் அப்படின்னு சொல்லுவோம் சார். வால்ஸ் அப்படின்னா கிரம்பிள். ஸோ பி இஸ் ஆன்சர் சார். பீப்புள் அப்படின்னா கடல். ஸோ பீப்புள் ஜென்ரலாக கடல் பண்ணிப்பாங்க அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ ஆன்சர் பி இஸ் ஆன்சர். Which of the following is the true about the play Tempest? Okay, Tempest was written 1500 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1010 and 11 சார். 10 and 11. ஸோ ப்ராபப்ளி இது தப்பு சார். சரிங்களா, ஒன்று தப்புன்னு டீகோட் பண்ணாலே என்னென்ன ஆப்ஷன் வரும்? இது ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் சார் வரும். ஸோ ப்ராபப்ளி நமக்கு செகண்ட் கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சு ஸோ தேர்டை மட்டும் நம்ம செக் பண்ணிட்டா போதும் சார். இட் இஸ் பிலீவ் த பிளே டெம்பஸ்ட் வாஸ் பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் wreck of ship. ஓகே, எஸ் அஃப்கோர்ஸ் ஆக்சுவல் wreck of ship பேஸ் பண்ணி தான் ஷேக்ஸ்பியர் என்ன எழுதியிருப்பாருன்னா டெம்பஸ்ட் அப்படின்றது எழுதியிருப்பாரு. ஸோ ஆன்சர் சி இஸ் ஆன்சர். 2 and 3 ஒன்லி இஸ் ஆன்சர். ஈஸியான கொஸ்டின் சார். இது அப்படியே நமக்கு புக்கில் அந்த பாக்ஸில் அப்படியே இருக்கும். பாக்ஸில் இருந்து அப்படியே கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் தான் நமக்கு குரூப் 4லையும் 2025லையும் கேட்டிருப்பாங்க சார். இந்த டெம்பஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு 2025லையும் கேட்டிருப்பாங்க. ஓகே, எஸ் பேசேஜ் தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் இதே கொஸ்டின் நமக்கு மார்க்லையும் நம்ம கேட்டிருப்போம் சார். மார்க் 2லையும் நம்ம கேட்டிருப்போம். ஓகே, எஸ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேத்ஸ் ஆஃப் ஃபாலோயிங்லேருந்து கேட்டிருக்காங்க. ரீஃபாரஸ்டேஷன் ப்ராஜெக்ட். ரீஃபாரஸ்டேஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு கார்பன் அப்சர்ப்ஷன் அண்ட் பயோடைவர்சிட்டி. ஸோ ஏக்கு 3 இஸ் ஆன்சர். இதை வச்சு டீகோட் பண்ணிடலாம். சி இஸ் ஆன்சர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ். கோஸ்டல் மேனேஜ்மெண்ட்னா ஷோர் லைன்ஸ் ஃப்ரம் ரைசிங் சி லெவல்ஸ். ஸோ இதை வச்சு டீகோட் பண்ணிடலாம் சார். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சி இஸ் ஆன்சர். ஓகே, ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரை ஆன்சர் வருது, ஆனால் என்ன ஆகுது, டைம் அதிகமாக கன்சியூம் ஆகுது. கொஞ்சம் ஸ்பீடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, இந்த கீவேர்ட்ஸ் வச்சு டீகோட் பண்ணிட்டீங்கன்னா டைமும் கன்சியூம் ஆகாது சார். ஓகே, ஃபைண்ட் அவுட் த பெஸ்ட் இன்ஃபரன்ஸ் பேஸ்டு ஆன் த passage அப்படின்னு கொடுத்துருக்காங்க. There was the different streams of the freedom movements in colonial India carried out by the moderators, liberals, radicals, socialists and so on. Which of the following is the best inference? Best inference இதில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். ஓகே, ஸோ எஸ் nationalism in India is heterogeneous is answer. D is answer சார். பெஸ்ட் இன்ஃபரன்ஸ் அப்படின்னா அந்த பேசேஜில் இருந்து என்ன நமக்கு புரியுது, என்ன நமக்கு பெஸ்ட் ரெஸ்பான்ஸாக இருக்குது அப்படின்றத நம்ம இன்ஃபரன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு டி இஸ் ஆன்சர். நேஷனலிசம் இன் இந்தியா இஸ் த ஹெட்ரோஜினியஸ் வரும். ஸோ டி இஸ் ஆன்சர். ஓகே, ஸோ பி யாராவது போட்டிருந்தீங்கன்னா ராங் சார். சரிங்களா, எஸ் நேஷனலிசம் இந்தியா எமர்ஜ் இன் கான்டெக்ட் ஆஃப் காலனிசம். காலனிசம்ன்றது அப்படியே நமக்கு இந்த பேசேஜில் வந்திருக்கும். சரிங்களா, ஆக்சுவலி அல்சர்டைன் ட்ரூ ஃபேக்ட்ஸ் அப்படின்னா நம்ம பி சூஸ் பண்ணலாம். ஸோ பட் இதில் பெஸ்ட் இன்ஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இன்ஃபரன்ஸ்னால் நம்ம பி சூஸ் பண்ண முடியாது சார். சரிங்களா, ஸோ டி இஸ் த ஆன்சர். ஓகே, சூஸ் த கரெக்ட் கோட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஓகே, ஸோ கரெக்ட் கோட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க சார். ஓகே, செஃப் ஸ்பீச் வாஸ் ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸலண்ட், சரி ஸோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இன்ஸ்பைரிங். எஸ், இன்ஸ்பைரிங் டீகோட் பண்ணால் இது ரெண்டு தான் சார் வரும். ஓகே, the manager was known the positive approach decision to making the excellent result. Okay, excellent result. So C is the answer sir. So present in XK presentation, so student decision was based on the conclusive. Okay, so C is the answer. Select the correct passive form of the sentence. Okay, இதில் passive form அப்படின்னு கேட்டிருக்காங்க. passive formனா நம்ம கம்பல்சரி V3ல வரும் அப்படின்னு தெரியும். ஸோ அதே டென்ஸ் அப்படியே வரும். சரிங்களா, எஸ். ஓகே, ஸோ முன்னாடி உள்ள பின்னாடி தூக்கி போட்டு அதே டென்ஸ் அப்படியே வரும் சார். ஓகே, ஸோ த டிக்கெட் வில் த மேனேஜர் வில் கிவ் யூ எ டிக்கெட். ஓகே, அப்போது த டிக்கெட் வில் பி கிவன் டு யூ பை த மேனேஜர். எஸ், பி வரும். ஸோ பி இங்கே இருக்கா? ஓகே, ஏல இருக்குது. ஓகே, இந்த ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, வேறு என்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வில் பி கிவன் எ டிக்கெட் பை த மேனேஜர். எஸ், சி இஸ் த ஆன்சர் சார். ரெண்டுமே வரும். ஸோ டியும் வரும், நமக்கு பியும் வரும். சரிங்களா, எஸ், சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, மேத்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் கரெக்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ். ஓகே, ப்ளீஸ் ஹெல்ப் மீ இதை வச்சு டிகோட் பண்ணிடலாம் சார். ப்ளீஸ் ஹெல்ப் மீ இம்பரேட்டிவ். ஹவ் ஆர் யூ இன்ட்ராகேட்டிவ். திஸ் பென் இஸ் ப்ளூ டிக்ளரேட்டிவ். ஹவு வெல் ஷீ டான்சஸ் எக்ஸ்க்ளமேட்டரி சார். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 3, 4, 1, 2 இஸ் த ஆன்சர். ஈஸியான கொஸ்டின் சார். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கிளியர்லி டிஸ்கிரைப்ஸ் அத்கா கமிட்டி. இதே கொஸ்டின் நம்ம கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அத்கா கமிட்டினா எ கமிட்டி இஸ் ஃபார்ம்ட் எ ஸ்பெசிஃபிக் பர்பஸ் அண்ட் டிசால்வ்டு ஆஃப்டர் த பர்பஸ் இஸ் அச்சீவ்ட். ஸோ பி இஸ் த ஆன்சர்.
Agenda அப்படின்னா list of items to be discussed. 89 C is the answer. Tamil Nadu Physical Education and Sports University began function in DAS. Okay. So இது நம்ம கிளாஸில் நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன் சரிங்களா. எது ரொம்ப சிமிலராக இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. 2007 2005 இருக்குது. ப்ராபப்ளி இது ரெண்டும் ஓரளவு சிமிலராக இருக்க மாதிரி இருக்குது. இங்கே 5 இருக்குது. ஸோ சி இஸ் ஆன்சர். 2005 இஸ் ஆன்சர் சார் சரிங்களா. ஆப்ஷன்ஸ் வச்சே நம்ம அந்த டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஆட் ஒன் அவுட் எது ரொம்ப சிமிலராக இருக்கும் அதை வச்சு கூட நம்ம டிகோட் பண்ணிக்கலாம் சார். 2005 இஸ் ஆன்சர். ஓகே. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் சென்டென்ஸ் அக்கார்டிங் டு த கிவன் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ இதில் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் சார் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இன்கரெக்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபெல்ட் கில்ட்டி ஹேவிங் எர்ன்டு ஸோ மச் ஆஃப் மணி. சி இஸ் ஆன்சர். இது மட்டும் தான் இன்கரெக்டாக இருக்குது. ரிமைனிங் எல்லாமே ஓகே சார். ஓகே. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அகெயின் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சார். ஓகே. த மதர் டங் ஆஃப் மித்தாலி ராஜ் இஸ் தமிழ். இது ப்ராபப்ளி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சார். ஓகே. 2 இதில் வரும் அப்படின்னு பார்த்தாலே இந்த ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ மித்தாலி ராஜ் நிக்நேம்ட் அஸ் த டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட். எஸ், இது அஃப்கோர்ஸ் கரெக்ட். மித்தாலி ராஜா டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் உமன் கிரிக்கெட் அப்படின்னு தான் சொல்லுவோம் சார். ஸோ நமக்கு 4 வராது அப்படின்னு டீகோட் பண்ணாலே இது எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ மித்தாலி ராஜ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஈவன் ஸ்கோர் த கன்சிக்யூட்டிவ் சென்ச்சுரி இஸ் எஸ். ஸோ ஏ இஸ் த ராங் ஆன்சர் சார். ரிமைனிங் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே. அக்கார்டிங் டு மான்டக் உமன் ஆர் நாட் ஓன்லி ஈக்குவல் இன் இன்டெலிஜென்ஸ். ஓகே. இதில் எபோ பேசேஜ் இம்ப்ளை. இந்த பேசேஜ் என்ன இம்ப்ளை பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, உமன் இல்லாத ஃபீல்டே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படின்னா innate intelligence of women. C is the answer. 93 C is the answer sir. Okay. The passage. Okay. School annual science fair showcased student projects. Many experiments focused on environmental issues. Okay. The judges awarded the prize based on creativity. Okay. So based on the passage which of the following is true அப்படின்னா கேட்டிருக்காங்க. இதில் எது ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதே ஸ்டேட்மெண்ட் அப்படியே அந்த பேசேஜில் இருந்துச்சுன்னா தான் ட்ரூ சார். ஓகே. சயின்ஸ் ஃபேர் இன்க்ளூடட் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அபவுட் த என்வரன்மெண்ட். பி இஸ் ஆன்சர். ஸோ பி இஸ் ஆன்சர் சார். ஃபைண்ட் அவுட் த ஆன்சர் அண்ட் ஃபில் அப் த பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. யூ வாண்ட் டு see him. ஓகே. இது அவுட் ஆஃப் த கொஸ்டின். ஸோ 95க்கு சி இஸ் ஆன்சர். வில் யூ டெல் மீ who is there. will you tell me யார் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்கள்கிட்ட கேட்குறேன் யார் எங்கே இருக்கா அப்படின்றது இன்டைரக்ட் கொஸ்டின் சார் சரிங்களா. எஸ், இதுக்கு இன்டைரக்ட் கொஸ்டின் இஸ் ஆன்சர். ஃபில் அவுட் த சூட்டபிள் இன்ஃபரன்ஸ். இதில் என்ன இன்ஃபரன்ஸ் நீங்கள் என்ன இன்ஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றே கேட்குறாங்க சார். சி ரீட் த மெசேஜ் அண்ட் சைட். ஸோ ஹிண்டிங் ஹர் டிசப்பாயின்மெண்ட். சி இஸ் த ஆன்சர். செலக்ட் த கரெக்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபார் அண்டர்லைன் த வேர்ட். ஸோ rather அப்படின்னு கேட்டிருக்காங்க. rather is the adverb. So B is the answer. Select the correct meaningful sentence from the following. Okay. இதில் எது கரெக்ட் மீனிங்ஃபுல் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். The wages of sin or death. Okay. Fine. Politics has divided the country. ஓகே சார். ஸோ இது ரெண்டுமே வரும். ப்ராபப்ளி நம்ம கரெக்டான ஆன்சர்னா டியை தான் நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளாக பார்த்தோம்னா இது நம்ம ப்ராபப்ளி எரர் ஸ்பாட்டிங் மாதிரி தான் சார் இருக்குது சரிங்களா. மீசல்ஸ் இஸ் அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ வேஜஸ் அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ வேஜஸ் ஆர் அப்படின்னு வந்திருக்கணும். ஓகே. இப்படி பார்த்தோம்னா நம்ம ப்ராபப்ளி டி தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டி இஸ் த ஆன்சர் சார். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இஸ் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் verb. ஷீ டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி டேஸ் ரைட் பிகாஸ் சி டேஸ் கிளீன் த ஹவுஸ் எஸ்டர்டே. த ஹவுஸ் எஸ்டர்டே அப்படின்னு வந்துச்சு. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஹேட் பீன் கிளீன் தான் வரும். ஏன்னா எஸ்டர்டே அப்படின்னு சொல்லியிருப்போம். ஹேட் பீன் கிளீனிங். எஸ். ஓகே. ஷி வாஸ் டயர்ட் ஹேட் பீன் கிளீனிங் தான் சார் வரும் சரிங்களா. இது ரெண்டும் வராது. ஸோ ப்ராபப்ளி உங்களுக்கு ஏசியில் தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஷி வாஸ் டயர்ட் ஹேட் பீன் கிளீனிங் தான் சார் வரும். ஓகே. ஸோ 100க்கு ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். ஓகே. இந்த 100 கொஸ்டின்ஸில் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ ப்ராபப்ளி 80+ ஆர் 80 to 85 80க்கு எபோ அப்படின்னாலே ஒரு நல்ல ஸ்கோர் தான் சார் சரிங்களா. 85 எபோ அப்படின்னாலே ஒரு நல்ல ஸ்கோர் தான். உங்களோட ஸ்கோர் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது சார் இந்த கொஸ்டின் டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஸோ அதையும் கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். எஸ், தேங்க்யூ ஸோ மச்மா. எஸ், நீங்கள் எல்லோரும் ப்ரிலிம்ஸ் கிளியராக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.